வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இயல் 9 தான் இன்றைக்கான கிளாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தமிழ் இலக்கணமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் யூனிட் 8 அப்படிங்கிற சாப்டரில் 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். இயல் 9 உயிர் குணங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இறையரசனுடைய பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது தேவை கிடையாது. தென் இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பொச்சாப்பு சோர்வு பார்த்து வச்சுக்கோங்க. மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். ஓகே, இது மட்டும் போதும். தென் அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவு பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். ஸோ பாவை நோன்புனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமாலை வழிபடக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. அதான் திருப்பாவை. திருப்பாவையை பாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்கள், திருவம்பாவை. இதுவும் முக்கியம். திருவம்பாவை இதை இயற்றியவர் மாணிக்க வாசகர். அப்போ உங்களுக்கு திருப்பாவைனா ஆண்டாள் தெரியணும், திருவம்பாவை அப்படின்னா மாணிக்க வாசகர்னு தெரியணும். இது ஆல்ரெடி கேட்ட பிவைக்யூ கொஸ்டின். ஸோ அடுத்ததாக நூல்வழி பாருங்கள். இறை அரசனின் இயற்பெயர் சேசுராசா. ஸோ ஏசு அப்படிங்கிறவர் இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் ராசான்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் எழுதின நூல் தான் கன்னிப்பாவை. ஓகே, இதன் அடுத்தது பாருங்கள், மதிப்பீடுக கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா இன்பம் கூட்டல் துன்பம்னு கிடைக்கும். குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம். ஓகே, அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைன்னு வந்துச்சுன்னா மேன்மை ரொம்ப முக்கியம். பொறைன்னு வந்துச்சுன்னா பொறுமை. அடுத்து பாருங்கள், மதம்னு வந்துச்சுன்னா கொள்கை. மையல் அப்படின்னு வந்துச்சுன்னா விருப்பம். ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. சொல்லும் பொருளும் ஏரியா கண்டென்ட்டு. அடுத்து இளைய தோழனுக்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேத்தா அவர்கள் எழுதினது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இது உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், இதில் நூல்வழி ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. மேத்தா சிலபஸில் இருக்குது. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள்ள குறிப்பிடப்படக்கூடியவர் தான் மேத்தா. இவர் எழுதின நூல்கள் பாருங்கள், கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதெல்லாம் அவருடைய கவிதை. இதில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிறது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பார்த்து வைக்கணும். ஸோ இப்போது இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மேத்தாவை தாத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யார் அவர்? நம்ம தாத்தா தான், வேறு யாரும் இல்லை. ஸோ மேத்தாவை தாத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய தாத்தா அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு? இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணீர் விட்டு அழுகுவோமா? எஸ், அவருடைய டெட் பாடியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. தாத்தா எப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டு மன்னன் மாதிரி வாழ்ந்த ஒருத்தர். அவருக்கு மகுடமெல்லாம் வச்சு அவரை தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே தூக்கிட்டு போகிறாங்க? நம்ம தாத்தா ரொம்ப நல்லவர். அதனால் ஆகாயத்துக்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு தாத்தாவை தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ தாத்தா செத்துட்டார், அதனால தான் தூக்கிட்டு போகிறாங்க. முடிஞ்சிருச்சு. இதுதான் மேத்தாவிற்கான ஷார்ட்கட்ஸு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். பாடலுடைய பொருள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. அடுத்தது பாருங்கள், விழித்தலும். விழித்து கூட்டல் எழும்.
போவதில்லை, போவது கூட்டல் இல்லை, படுக்கை ஆகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது, தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு, விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். ஓகே, ஸோ இது எல்லாம் முக்கியமானது. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் பற்றி முக்கியமானது கொடுத்துருக்குறாங்க. இதுவும் யூனிட் 8ல் முக்கியமான கண்டென்ட்டை தான் பார்க்கலாம். பாருங்கள், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்தியாவின் அரசியல் சாசனத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் ஒரு பொருளியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு, அரசியல் தத்துவ மேதையாகவும் இருந்திருக்கிறாரு, பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்திருக்கிறாரு. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இவருடைய பிறப்பு முக்கியமானது. 1891 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் பிறந்திருப்பார். அப்பா பேர் ராம்ஜி சக்பால், அம்மா பேர் பீமாபாய். இவங்களுக்கு 14வது குழந்தையாக அம்பேத்கர் பிறக்கிறார், 14வது குழந்தை. நான் இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவதே அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் அம்பேத்கர். இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரா. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் PYQ. அம்பேத்கர் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரீஜன். ஓகே, மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அம்பவதே. அம்பவதேனா அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. அடுத்ததாக இவருடைய கல்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்பேத்கர் சதாராவில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கிறாரு. இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்ட பிரிவுக்காக தானே குரல் கொடுத்துருப்பாரு. ஸோ இவரும் ஒடுக்கப்பட்ட பிரிவு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேருக்கான காரணம் மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான். அவர் மீது அன்பும் அக்கறையும் இருந்ததுனால தான் பீமாராவ் ஷக்பால் அம்பவாதேக்கர் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு மாற்றிக்கிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா? ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு BR அம்பேத்கர்னு தான் சொல்லுவோம். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆசிரியருடைய பெயரை வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஆசிரியருடைய பெயரை ஏற்றுக்கிட்டவர் தான் அயோத்திதாச பண்டிதர். இயற்பெயர் காத்தவராயன். லாஸ்ட் இயரில் பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பரோடா மன்னருடைய உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சுட்டு 1912 இளங்கலை பட்டத்தும் வாங்கிறாரு. இவருடைய பள்ளி படிப்பு முடிக்கப்பட்ட வருடம் 1907. நமக்கு ஸ்வதேசி மூமெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்கிறாரு. அடுத்து காலேஜ். அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவில் உயர்கல்வி கொடுத்துருக்குறாங்க. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியோடு தான் அமெரிக்கா போயிருக்கிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. 1915 இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை தீசிஸ் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், அம்பேத்கருடைய முதல் நூல், அதாவது அச்சில் வெளிவந்த முதல் நூல் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வுக்கான ஒரு நூல் தான். இதுலேயும் அவர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போயிருக்கிறாரு. அங்கிருந்த பல நூலகங்களில் அவருடைய பெயரை பதிவு செஞ்சுருக்கிறாரு. நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாக உள்ளே போய் படிக்கிற பழக்கம் இவருக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி 1921ஆம் ஆண்டில் முதுநிலை பட்டம் வாங்குறாரு. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு. அதே ஆண்டில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு. ஸோ இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை ரொம்ப முக்கியம். RBIயோட கைட்லைனாக இதான் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்டாகவும் பாரிஸ்டராகவும் இருந்தவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். அந்த காலத்தில் இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவாக இருந்து இவ்வளோ சாதித்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அடுத்து அம்பேத்கருடைய பொன்மொழி பாருங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை, சரியா? அடுத்தது பாருங்கள், 1924ஆம் ஆண்டு
ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாரு, லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு புறப்படும் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கொள்கைகளின் முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருப்பார். ஸோ இவர் 3 வட்டமேஜை மாநாடுகளில் கலந்துக்கிட்ட ஒருத்தர். அடுத்து பாருங்கள், பூனா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று மாடர்ன் இந்தியாவில். ஒடுக்கப்பட்டோருக்காக தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பார். செகண்ட் RDC ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாரு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. சரியா பாருங்க, இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து தான் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதனால் 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன்படி ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி, ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுதான் பூனா பேக்டில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதை பற்றி நிறையா தடவை எக்ஸாமில் வந்திருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. மாடர்ன் இந்தியாவில் பர்மா பிரிக்குது, இதில் தான் ஃபெடரல் கோர்ட்டு, ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது இந்த ஆக்டில் தான். சரியா, அடுத்தது பாருங்கள், சுதந்திர தொழிலாளர் கட்சி இதை தொடங்கி தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாரு அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி யாருடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அம்பேத்கருடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரமாக தொழிலாளர்கள் கட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். இதில் பாருங்கள், ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் 1927 இவர் துவங்குறாரு. சமத்துவ சமுதாயத்தை ஆதரிக்கக்கூடிய நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. ஒடுக்கப்பட்ட பாரதம், சமாஜ் சமாத சங்கம் இதை எல்லாமே அம்பேத்கருடையது. 1930ஆம் ஆண்டு கோவில் நுழைவு போராட்டத்தில் நடத்தி வெற்றி பெறாரு. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் டெம்பிள். அடுத்து இரட்டைமொழி சீனிவாசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியல் உரிமை வழங்குவதற்கு பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தின் முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. சரியா, ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கரும் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமொழி ஸ்ரீனிவாசனும் கலந்துக்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1947ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாரு. முக்கியமான ஒன்று இது. அடுத்ததாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்குது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு 1+7 ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் 1+7. யார் யார் இருந்தாங்க நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், DP கைத்தான். இவங்க 6 பேர். அம்பேத்கர் 7 இதில் இருப்பாங்க. இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை 1948 வெளியிடுறாங்க. பிப்ரவரி 21. அடுத்ததாக பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா இருக்குது. இந்த நாட்டில் பல்வேறு இன, மொழி, சமயம் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க
அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கலாம். அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இங்கிலாந்தோட இது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளில் சட்டங்களை ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்படுது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையான பாதுகாப்பை அளிப்பதாக இருக்குது. மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு இதை எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அம்பேத்கருடைய பற்று புத்த மதம் மேலே விழுகுது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா உலக பௌத்த சமய மாநாடுகளில் கலந்துக்கிறாரு. 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து புத்த மதத்தில் அவரை இணைச்சிக்கிறாரு. அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் அவருடைய மறைவுக்கு பிறகு 1957 வெளிவருது. ஸோ 56 புத்த மதத்தை தழுவுறாரு, 57 இறந்து போகிறாரு. அடுத்தடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கின வருடம் 1990. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. இவர் இறந்தது எப்போன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1956 டிசம்பர் 6ஆம் தேதி இறந்துருப்பார். இங்கேயும் 6ல் முடியும், இங்கேயும் 6ல் முடியும். 6 ஆட் பண்ணிங்கன்னா 12. அப்போ 12வது மாதம் டிசம்பர்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இரட்டை வாக்குரிமை பற்றியது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். ஓகே, சமத்துவ சமுதாயம், சமாஜ் சமாதம், ரைமிங்காக வர மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது 1990 கொடுத்தாங்க. அடுத்து பால் மனம், இது நமக்கு தேவையில்லை, ஆனால் இதோட நூல்வழி மட்டும் முக்கியமான ஒன்று. பாருங்கள், இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கோமகள். இவங்களை ராஜலட்சுமின்னு சொல்லி சொல்கிறோம். கோமகளுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. ஸோ இவங்க சிறுகதைகள், புதினங்கள் எல்லாம் எழுதுகிறாங்க. அது காமனான ஒன்று. அன்னை பூமிங்கிற புதினம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ் அன்னை விருது வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பால்மனம் அப்படிங்கிற கதையும் எழுதியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மீதம் இருக்கும் சொற்களும் இவங்களுடைய நூல் தான். அடுத்ததாக அணி இலக்கணம் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அணி இலக்கணம் நிறைய பார்த்துருக்குறோம். இங்கே முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். பிரிது மொழிதல் அணி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இனி நான் என் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியும். அப்போ இதை சொல்கிறதுக்கு தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு பழமொழியோ இல்லை ஏதாவது ஒரு கூற்றின் மூலமாக இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கிறது. ஓகே, அதுக்கு பேர் தான் பிரிது மொழிதல் அணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த விஷயத்தை உணர வைக்கிறது. இங்கே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது முக்கியமானது. கடலோடா கால்வெள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் என்ன சொல்கிறாங்க? நிலத்தில் ஓடுற தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படிங்கிற ஓமையை கூறி ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெறுறதுங்கிறது முடியாத ஒன்றுங்கிற விஷயத்த புரிய வைக்கிறாங்க. ஸோ சொல்ல வர்றது ஒன்று, அதை வேறொரு விஷயமா சொல்லி காட்டுறது. புரிஞ்சா? அதுதான் இது. அடுத்து பாருங்கள், வேற்றுமை அணி பாருங்கள். தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை, அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை தரும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும்.
இந்த பகுதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையும் சொல்லியிருக்கிறாங்க, வேற்றுமையும் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டும் இனிப்பு சுவை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒற்றுமை, உடலுக்கு நன்மை செய்யும்னு சொன்னால் ஒற்றுமை, தீங்கு செய்யும் அப்படிங்கிறது வேற்றுமை. சரியா? சரி, இப்போ பாருங்கள், இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுறது தான் வேற்றுமை அணி. முதல்ல ரெண்டில் உள்ள சிமிலாரிட்டியை சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ள டிஃப்ரென்ஷியேஷனை சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், தீயினால் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டுமே சுடும் தன்மை உடையது. ஏதாவது ஒருத்தர் ஒன்று கொடுமையான ஒரு சொல்லை யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளை திட்டாங்கன்னா மறக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதான் கொடுஞ்சொல். இந்த கொடுஞ்சொல் சுடுற தன்மை உடையதுங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இது சிமிலாரிட்டி. ஓகே, இது ஒற்றுமையை மீன் பண்ணுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நெருப்பினால் சுட்ட காயம் ஆறும் ஆனால் உள்ளத்தினால் ஏற்பட்ட வடு மாறாது. இது இவங்க சொல்கிற டிஃப்ரென்சியேஷன். புரிஞ்சா? அப்போ சிமிலாரிட்டியை சொல்லி டிஃப்ரென்சியேஷனை காட்டுறதுனால இது வேற்றுமை அணி. அடுத்ததாக பாருங்கள், இரட்டுற மொழிதல் அணி. எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் அப்படின்னு நடத்துனர் கேட்குறாரு. அதே நேரத்தில் அருகில் இருக்கிறவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டதுன்னு கேட்குறாரு. அவன் செங்கல்பட்டுன்னு சொல்லி சொல்கிறான். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருவருடைய வினாக்களுக்கும் பொதுவாக அமைகிற விடை தான் இந்த செங்கல்பட்டுங்கிற விடை. பாருங்கள், எந்த ஊருக்கு போகணும்? செங்கல்பட்டு போகணும். ஏன் உன் காலில் அடிபட்டுருச்சு? செங்கல்பட்டு அடிபட்டுருச்சு. பார்த்தீங்களா? அப்போ அந்த ஒரு வார்த்தை தான் ரெண்டு சொல்லுக்கு பொருள் தர்ற மாதிரி அமையுது. இவ்வளவு தான். அப்படியே இங்கே வாங்க, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதலாகும். இது முக்கியமான ஒன்று. சரியா? இப்போ நமக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது பிஒய்க்கு கொஷின். சிலேடை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதை பார்த்து வச்சுக்கிறணும். இதில் பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துட்டு அதை உங்களுக்கு மீன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது செடியே தீங்காயது, இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் நாய் இந்த ரெண்டுக்குமான பொதுவான விஷயத்த சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். அதே மாதிரி நாய் பாருங்கள், சில சமயம் ஓடிட்டுருக்கும், சில சமயம் ஒரு இடத்துல படுத்துட்ருக்கும். அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. ஒரே சொல்ல ரெண்டு தொடருக்குமான பொருளை கொடுத்துருச்சு. இதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல் அணி. சரியா? ஸோ அப்போ நம்ம 3 அணி பார்த்துருக்கோம். இந்த 3 முக்கியமானது என்னென்னு பாருங்கள். ஒன்ஸ் அகைன், பெரிது மொழிதல் அணி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றை சொல்லி வர்றதை நேரடியாக சொல்லாமல் இன்னொரு விஷயம் மூலமாக புரிய வைக்கிறது பெரிது மொழிதல் அணி. வேற்றுமை அணினா ரெண்டு விஷயத்துக்குள்ள சிமிலாரிட்டியை முதல்ல சொல்லி அடுத்து வேறுபாடை சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இரட்டுற மொழிதல் அணினா ரெண்டுக்கும் பொதுவான விஷயத்த சொல்லி பொருள் புரிய வைக்கிறது இரட்டுற மொழிதல் அணி. அணிங்கிற சாப்டர் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக மதிப்பீடு பார்க்கலாம். பெரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். உவமை. இரண்டு பொருள்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணியாகும். ஒரே செய்யுளை இருபொருள்படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை. இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம், பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கலைச்சொல் அறிவும் பாருங்கள். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன். ஸோ இதோட 8th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th 7th 8th 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 11th 12thலையும் முக்கியமான ஏரியாஸை போட்டுட்ருக்கோம், அது வரும். 9th ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதையும் பார்க்கலாம்.
தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.